தற்கொலைகள் மற்றும் கடன் பிரச்சினைக்கு காரணமான ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் சட்டத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டு. பல ஆன்லைன் செயலிகள் விளையாட்டுகளாக சித்தரிக்கப்பட்டாலும் அவை பணப்பந்தயம் சம்பந்தப்பட்ட சூதாட்டமாகி விடுவதாகவும் கருத்து. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மூலம் இனி பெரும்பாலான பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என பிரதமர் மோடி உறுதி. நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்தும் நடவடிக்கை என்றும் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் விதிக்கப்பட்ட அதிக வரிகளால் நடுத்தர மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்ததாக பிரதமர் மோடி விமர்சனம். மருந்துகள், காப்பீடு, வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு கூட காங்கிரஸ் அதிக வரிகளை விதித்ததாகவும் சாடல். சென்னையில் சிங்கப்பூரின் ஒத்துழைப்புடன் திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும். சிங்கப்பூர் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்தது என மீண்டும் நிரூபணமானதாக என்ஐஆர்எஃப் ரேங்க் பட்டியலை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. அனைத்து பின்னணியில் இருந்து வரும் மாணவர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் தமிழக உயர்கல்விச் சூழலுக்கு கிடைத்த வெற்றி என்றும் வலைப்பதிவு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. திட்டங்களுக்கு பெயர் சூட்டுவதில் சிறந்தவரான மு.க.ஸ்டாலின் பெயரை மட்டும் வைத்துவிட்டு திட்டத்தை செயல்படுத்த மாட்டார் என விமர்சனம். ஸ்டாலின் புதுசா பேர் வச்சுக்குவார், ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அதுக்கு ஒரு பெயர் சூட்டுவார். எப்படி நம்முடைய குழந்தைக்கு பெயர் சூட்டுமோ அது மாதிரி பெயர் சூட்டுவதிலே சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். கூட்டணியிலிருந்து வெளியேறும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என டிடிவி தினகரனிடம் வேண்டுகோள் விடுத்ததாக அண்ணாமலை தகவல். ஓபிஎஸும் தனது முடிவை மறுபரிசீலனை செய்வார் என எதிர்பார்ப்பதாகவும் பேட்டி. ஏன்னா டிடிவி அண்ணன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெருந்தன்மை மிக்க அரசியல்வாதிகள். அவங்க நார்மல் பொலிட்டிஷியன், தே ஆர் ஸ்டேட்ஸ்மேன் லெவல்ல திங்க் பண்ணக்கூடியவங்க. அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு கூட்டணி அவங்க மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. பாஜக தலைமை மீது தான் அதிருப்தியில் இல்லை என அண்ணாமலை விளக்கம். டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து அமித்ஷாவிடம் தொலைபேசியில் தெரிவித்ததாகவும் பேட்டி. தொண்டர்கள் நேரம் கேட்கறாங்கன்னா, தலைவராக இருந்த பொழுது நீங்க நேரம் கொடுக்கல, விசேஷத்துக்கு வரல, இன்னைக்கு நீங்க தொண்டரா இருக்கிறீங்க, வாங்கன்னு கேட்கறாங்க. அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும். அதே நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரியப்படுத்தி இருந்தேன், என்னால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது, எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல நான் சொல்லியிருந்தேங்கன்னா. அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா. 2026 தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என அண்ணாமலை கருத்து. தாக்கத்தை ஏற்படுத்துவது வேறு, ஆட்சியமைப்பது வேறு என்றும் விளக்கம். 2026 விஜய் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்துவாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. மாற்றம் வேண்டும் என்று 10% வாக்காளர்கள் எப்பொழுதுமே மாற்றத்திற்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இங்க இருக்கிறாங்க. நான் சொல்வது, யார் ஆட்சி அமைக்க போறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்துவது வேறு, ஆட்சி அமைக்க போவது வேறு, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிடிவாரண்ட். செப்டம்பர் 15ஆம் தேதியன்று ஆஜர்படுத்த காவல்துறைக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை முகப்பேரில் விசாரணைக்கு சென்ற ரோந்து காவலரை தாக்கிய பாமக வழக்கறிஞர் உட்பட 2 கைது. ரோந்து காவலர் அளித்த புகாரில் தனிப்படை போலீசார் நடவடிக்கை. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் உப கோவில்களின் சொத்துகள் குறித்த ஆவணப்பதிவேட்டை தாக்கல் செய்ய வேண்டும். சொத்துக்களை மீட்டு பாதுகாக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பாமக தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும். சேலத்தில் தன்னை வரவேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி அறிவிப்பு. நீங்க எதிர்பார்க்கிற கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும். திருச்சியில் செப்டம்பர் 13ஆம் தேதியன்று மக்கள் சந்திப்பு நிகழ்வை விஜய் தொடங்கவுள்ளதாக தகவல். 102 நாட்கள் சுற்றுப்பயணத்தை மதுரையில் நிறைவு செய்ய திட்டம். வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது எப்படி என்பதை அறிந்து தமிழ்நாட்டில் பின்பற்றலாம்.
ஆக்ரோஷமான நாய்களை முறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் மாநில அரசுக்கு உயர்நீதிமன்றம் யோசனை. ரேபிஸ் தாக்கிய நாய்களுக்காக தனி காப்பகங்கள் அமைக்க உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். காப்பகங்களில் நாய்களுக்கு உணவளிக்கச் செல்வதற்கு யாருக்கு தைரியம் உள்ளது என நீதிமன்றம் கேள்வி. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ஓணம் பண்டிகை கோலாகலம். கேரள பாரம்பரிய உடை அணிந்து அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி மன்னனை செண்டை மேளத்துடன் வரவேற்று உற்சாகம். அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி பல நாடுகளுக்கு ட்ரம்ப் கூடுதல் வரி விதித்தது சட்டவிரோதம். அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் விதித்திருந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் மேல்முறையீடு. விளாடிமிர் புட்டின் மீது கோபமாக இருந்தாலும் ரஷ்யாவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? செய்தியாளரின் கேள்வியால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆத்திரம். உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் சிஇஓக்களுக்கு வெள்ளை மாளிகையில் விருந்தளிக்க உள்ள ட்ரம்ப். கருத்து மோதலால் எலன் மஸ்கிற்கு அழைப்பில்லை என தகவல். விளாடிவோஸ்டாக்கில் உள்ள ராணுவ விளையாட்டு பயிற்சி மற்றும் கல்வி மையத்தை பார்வையிட்டார் ரஷ்ய அதிபர் புட்டின். மாணவர்களுடன் உரையாடி ஒரு மாணவரை கட்டியணைத்து பாராட்டு.